அனைவருக்கும் வணக்கம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச சுந்தரானந்த மகரிஷி ஐயா அவர்களுடைய பொன்னடி திருவள்ளுவரை தொட்டு வணங்கி இன்றைய பேச்சுரையை நாம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். நமது ஆதி தமிழ் சித்தர்களுடைய குருகுல பரம்பரையில் இருக்கக்கூடிய அத்தனை குருமார்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு உலகுக்கு முதல் முறையாக ஒரு முக்கியமான ஒரு மைல்கல்லை எட்டுவதற்காக இன்றைய பேச்சுரை இருக்கப் போகின்றது. இந்த பேச்சுரையினுடைய பொருளும் அடக்கமும் அது சொல்லுகின்ற கருத்தும் உங்களுக்குள்ளே உங்களுடைய உயிர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த அற்புதமான வேதியியல் மாற்றத்தை நிகழ்த்துவதற்காக குருமார்களுடைய அனுமதியோடு இந்த ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகின்றோம் உலகத்திற்கு முதல் முறையாக. அதனால் அனைவரும் உங்களுடைய செவி மடுத்து உங்களுடைய கட்சவையில் நின்று கொண்டு இந்த பேச்சுரையை நன்றாக உள்வாங்கிக் கொள்ளுமாறு பணிவோடு கேட்டுக்கொண்டு நாம் பேச்சுரைக்குள் நுழையலாம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். இன்று நாம் பேச இருக்கக்கூடிய தலைப்பு மாற்றி பிறக்கும் தேவ ரகசியம். பிரம்மஞான பொற்சபை குருகுலத்திலிருந்து உங்களுடைய ருத்ரசிவதா பேசுகின்றேன். அதென்ன மாற்றி பிறப்பது என்பது? நாம் ஒரு முறை பிறந்து விட்டோம். பிறந்ததனால் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொருவருக்கும் அவருடைய இருவினைகளுக்கு ஒப்ப அவர்களுடைய பிறவிகள் அமைந்திருக்கிறது. அவருடைய எண்ணங்களுக்கு ஏற்றபடி அவருடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய வாழ்வியலுக்கு ஏற்றபடி இன்பமும் துன்பமும் அவர்களை அடைந்து கொண்டிருக்கின்றது. அவர்களுடைய பூர்வ ஜென்ம பலன் காரணமாக அவர்களுக்கு குரு அமைகிறார்கள், அமையாமல் போகிறார்கள். தேவர்களுடைய அனுக்கிரகம், தேவதைகளுடைய அனுக்கிரகம் யாருக்கு பூரணமாக கிடைக்கப் பெறுகின்றதோ அவர்கள் இந்த பிறவிலேயே பிரம்மஞானத்தை பெற்று பிரம்மஞான தவத்தை செய்து இறைவனோடு கலந்து குருவோடு கலந்து ஒளியாக மாறுகிறார்கள். இப்படி மனித வாழ்க்கையானது இன்றைய உலகில் மாயா உலகில் சென்று கொண்டிருக்கின்றது. அப்பொழுது மாற்றி பிறப்பதுன்னா என்ன? நம்ம வீட்டுல பிறக்காம பக்கத்து வீட்டுல பிறந்திருக்கலாமா? இல்ல வேற ஒரு வீட்டுல பிறந்திருக்கலாமா? இல்ல வேற மாநிலத்துல, வேற மாவட்டத்துல, வேற நாட்டுல, வேற மொழியில, வேற மதத்துல இப்படிலாம் மாற்றி மாற்றி பிறந்தா அது மாற்றி பிறப்பது என்பதாகுமா? மாற்றி பிறத்தல்னா என்னன்னா, அதுக்கு பேரு துவிஜத்துவம் எனப்படும் சொல்லக்கூடியது. துவிஜன். துவிஜத்துவம் என்பது நம்முடைய இரண்டாவது பிறப்ப சொல்லுது. துவிஜர்னா என்ன அர்த்தம்னா இரு பிறப்பாளர், மாற்றி பிறந்தவர் அப்படின்னு சொல்லப்படும். இதனோட உண்மை எதுன்னா அதை பத்தி தான் நம்மளுடைய பேச்சுடைய நோக்கம் இருக்கு. நம்ம உடம்பு பலவித நோய்களை நலிவடையுது. அதனால உடலும் உயிரும் துன்பத்தை அடையுது. அந்த நோயை மாற்ற முடியுமா? மாற்றி பிறப்பதை நம்ம சொல்றோம் இல்லையா? உடம்புல நோய் ஏற்படுது, நம்மளால அந்த நோயை மாற்றி அமைக்க முடியுமா? தீய குணங்கள் நல்லவைகளாக மாற்றம் அடைய வைக்க முடியுமா? துன்பத்தை இன்பமா மாற்ற முடியுமா? எதனாலாவது துன்பத்தை நீக்கி இன்பத்தை அடைவதற்கு நம்ம எல்லாரும் விரும்புறோம் இல்லையா? அப்ப துன்பம் நீங்கி இன்பம் அடைவது தான் மனித முயற்சியோட நோக்கமாக எல்லாருக்குமே இருக்கு. யாருமே துன்பம் வேணும் வேணும் யாரும் வரம் கொடுத்து தவம் இருந்து வாங்குவதே கிடையாது. எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும். இதுதான் மனித முயற்சி நோக்கம். அதுதான் இந்த மனித இயலுக்கு ஐ ஜீவ இயற்கை அப்படின்னு சொல்றாங்க. ஐ சீவ இயற்கைன்னு சொல்றாங்க.
இந்த பிணி, மூப்பு, சாக்காடு, பிறவி துன்பம் இது எல்லாமே நம்மளுக்கு மீண்டும் மீண்டும் பிறக்க வைக்கிற துன்பத்தை தான் குடுத்துக்கிட்டே இருக்கு. இத இல்லாம போவதுக்கு பேரு தாங்க, மாறுவதுக்கு பேரு தாங்க வீடுன்னு சொல்லப்படுற விஷயம். இப்ப செம்புல களிம்பு இருக்குது இல்லையா? அந்த களிம்பு இருக்கிறதுக்கு செம்பு பாருங்க அதனோட நிறமே மாறிடும். திருப்பி நம்ம புளிய போட்டு வேற ஏதாவது ஒரு அ தூள்கள பயன்படுத்தி அத தேய்ச்சு பளபளன்னு கொண்டு வரணும். அப்ப உடம்புல ஒரு அழுக்கு சேருதே, செம்புல களிம்பு இருக்கிற மாரி உடம்புலயும் அழுக்கு சேருது, உயிர்லயும் அழுக்கு சேருது. அந்த அழுக்கு அது பாசமா இருக்குது, அசுத்தமா இருக்குது, அசுத்தம் நெறையா இருக்குது. அதனால தான் நம்மளுடைய தேகத்துக்கு பிணி வருது, மூப்பு வருது, சாக்காடு வருது, பிறவி துன்பங்கள் வந்துகிட்டே இருக்கு. மீண்டும் மீண்டும் பிறந்துகிட்டே இருக்கும் இல்லையா? அப்ப காரணமாகிய அசுத்த நிறைதான் அமல நிறையாக மாற்றமடையணும். நல்லா உள்வாங்கிக்கணும். காரணமாகிய அசுத்த நிறையானது அமல நிறையாக மாற்றமடையணும். அவ்வளவுதான். அப்படி அவ்வாறு மாற்றம் அடையிறப்ப, காரியமாகிய பிணி என்ற நோய் முதலானவைகள் எல்லாமே உடனடியா மாற்றத்தை அடைஞ்சு, அது ஒழிஞ்சே இல்லாம போயிடும். அப்பதான் மாயக் குரம்பையாகிய, மலக்குரம்பையாகிய இந்த அசுத்த தனுனா உடம்பு. இந்த அசுத்த உடம்பானது அமல உடம்பாக மாற்றம் அடைவதைத்தான் மாற்றி பிறத்தல் எனப்படுகின்ற துவிஜத்துவ நிலை என்று சொல்லப்படுற விஷயம். அப்ப மாய உடம்பா இருக்கு, மல உடம்பா இருக்கிற இந்த உடம்பு அசுத்த உடம்பு இல்லையா? அது அமல உடம்பாக மாறணும். மலம் இல்லாத உடம்பா மாறணும். இதுக்கு பேரு தாங்க மாற்றி பிறத்தல். மாயக் குரம்பை நீங்க வழி வைத்தார்க்கு அவ்வழியே போதுனாமே. பூந்திருத்தி என்பீராகில் பொல்லாத புலால் துருத்தி போக்கலாமே. இத சொன்னது யார் தெரியுமா? திருநாவுக்கரசர் தேவாரத்துல. இதனால குருநெறியை கடைபிடித்து வலுவர ஒழுகி வந்தால் புலால் துருத்தியான நம்மளுடைய மருளுடம்பை பூந்துருத்தியாக மாற்ற வேண்டும். அதுவே மாற்றி பிறப்பதாகிய முக்தி நெறி என்று சொல்லப்படுகின்ற தேவ ரகசியம். இதை நன்றாக உள்வாங்கிக்குங்க மாணவர்களே, அன்பர்களே. உடல் மாற்றமடையவே அதனுடைய வேறாகாத உயிரும் மாற்றமடையும். உடல் மாற்றம் அடைஞ்சதுன்னா உடம்பும் மாற்றமடையும், உயிரும் மாற்றமடையும். இதை நாம் சொன்னாமலே இப்ப உங்களுக்கு விளங்கியிருப்பேன் இல்லையா? அப்ப அசுத்த நிறையாகிய இந்த உடல் உயிரே தான் ஜீவன் என சொல்லப்படுது. ஜீவ சப்தத்தால் குறிக்கப்படுகின்ற சத்தும் சித்தும் ஆகிய, அதாவது சத்து சித்து ஆகிய உடல் உயிர்களின் கூட்டுறவு அன்றி அது வேறு கிடையாது. உடல் மாற்றமடையாத போது உயிர் மாற்றமடையுமா? முடியாத காரியம் அது. அப்ப உடல் நலம் குன்றிய காலத்து உணர்ச்சிகள் மழுக்கமடைதல் கண்கூடாக நம்ம பார்க்கிற காட்சியா தானே இருக்கு. உடல் பிடமாகின்ற காலத்துல, அதாவது இறக்கிறப்ப அறிவு, உணர்ச்சி இதெல்லாம் கெட்டு போயிடும் இல்லையா? இதைத்தான் பிரிதிவி ரூப அன்ன காரியம் மனம் எனவும், ஜலக்காரியம் பிராணன் எனவும் சாந்தோக்கிய உபநிடதம் வலியுறுத்தி சொல்லுது. இதனால உடல் உயிர்களுடைய அந்யோன்ய சம்பந்தம் வெள்ளடை மலையாக நமக்கு விளங்கும். அதனாலதான் உடலும் உயிரும் அவ்வளவு அந்யோன்யமா இருக்கு. இததான் அது சொல்ல வர்ற விஷயம். அப்ப உடல் உயிர் மாற்றம் அடைந்து துன்பம் நீங்கி இன்பத்தை அடையுது இல்லையா? எப்ப? கட்டுகள் அற்று வீடடைதல் ஜீவ முயற்சியால் முடியாத காரியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப துன்பம் நீங்கி இன்பத்தை அடைய நம்மளால இப்ப கொண்டு போக முடியுமா? அதுக்கு ஏதாவது நம்ம காரியத்தை செய்யறோமான்னு பார்த்தோம்னா இல்ல. அப்ப மனித முயற்சியால கண்டுபிடிக்கப்படுற எந்த வகையான உபாயங்களாலும், இந்த தந்திர மந்திர யோக சமாதிகளாலும் குட்டிக்கரணம் போட்டா கூட நிலையான இன்பம், வாய்மையான இன்பம், சுகம் நம்மளுக்கு கைகூடி வந்துருமா? யோசிக்க வேண்டிய விஷயம். இப்படி இந்த வகையான தந்திரங்கள்ல மனித முயற்சியில அறிவியல் மூலமாக கண்டுபிடிக்கக்கூடியதுன்னு வச்சுக்கிட்டாலுமே, வாளறிவனும் தனக்கு ஓமை இல்லாதவனும் ஆகிய குருபரன் எதற்கு இருக்காரு? இறைவன் எதுக்கு? அப்ப ஜீவர்கள் முனைப்போது கூடிய ஆராய்ச்சி வகையால ரொம்ப தீவிரமா ஒரு ஆராய்ச்சி செஞ்சு பல வகையான பொறிகள்லாம் மிஷினரி பொறிகளையும், எந்திரங்களையும், விமானங்களையும், உலக வியாபார தந்திரங்களையும் கண்டுபிடிக்கிறாங்க.
அதை பயன்படுத்திட்டு வராங்க. ஆனா, மாற்றி பிறந்து, பிணி, இந்த மூப்பு, இந்த சாக்காடு, பிறவி ஒழிந்து பேரின்பம் பெறுவது எப்படி? அதுக்கேத்த மாரி ஏதாவது ஒரு விஷயத்த கண்டுபிடிக்க முடியுதா அவங்களால? இல்ல அல்லவ? இல்ல இல்லையா? அப்ப அதற்கேற்ற அறத்தாறு உபாயம் சிற்றறிவுடைய ஜீவர்களது முயற்சியால் கண்டுபிடிக்க முடியாததாக இருக்கு. அறத்தாறுன்னா ஒழுக்கமா இருக்கணும். அதுக்கு ஒழுக்கமா இருக்கிறதுக்கு உண்டான உபாயங்களை சொல்லக்கூடியது. இதெல்லாம் சிற்றறிவை வச்சுக்கிட்டு நம்மளால மனிதர்களால கண்டுபிடிக்க முடியுதா? முடியல. அப்ப மனிதர்களாகிய நம்மவர்களுடைய சிந்தனை, அவங்களோட சொல்லு, செயல்களுக்கு எட்டாத விஷயமா தான் இருக்கு. அறத்தார் என்பது என்ன தெரியுமா? அறத்தின் வழியே செல்வதுன்னு பொருள். நெறைய தமிழ் வார்த்தைகள் நீங்க தெரிந்து கொள்வதற்காக இந்த மாரி வார்த்தைகள நம்ம அங்கங்க நம்ம போட்டுக்கிட்டு வரோம். உலகத்திலேயே மனிதர்கள் பக்குவங்களுக்கு ஏற்றவாறு தான் போலியாக, கற்பனையாக அமைஞ்சிருக்கின்ற அறத்தாறுகள், நெறியல்லா நெறிகள் பல இருக்கு. அவையெல்லாம் வாய்மையான அறத்தாறு என்னும் குருநெறி ஒன்று உள்ளது என அதனை நாடச் செய்யும் ஆற்றல் உடையதாக பயன்படுமே அன்றி, மாற்றி பிறக்கும் வகையை, அதாவது மனிதர்கள் ஜடபேதம், கர்மபேதம் என்பனவற்றிற்கு ஏற்ற சாதக யோகங்களை கூறாது என்பதைதான் இங்கே நாம் நன்றாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய விஷயமா இருக்கு. என்னதான் பண்ணாலுமே ஒரு ஆற்றலை கொடுக்கும் உடம்புக்கு. சாதக யோகங்கள் அதை தான் பண்ணுமே தவிர, ஜடபேத, கர்மபேதத்துக்கள் ஏதாவது மாத்தி அமைக்குமான்னா, எதையும் மாத்தி அமைக்காது. அப்ப சகல மனித உயிர்களுக்கும் உடையதாக வாய்மையான அறத்தார் எனப்படுகின்ற குருநெறியானது வால் அறிவனாகிய சற்குருநாதனால் கைலை முதற்குறவனாகிய நந்தி பெருமானால் வகுக்கப்பட்டுள்ளது, அருளப்பட்டுள்ளது என்பதை நம்ம நன்றாக புரிஞ்சுக்கணும். இதை பத்தி திருமந்தர் ஒரு பாடல் சொல்லுது பாருங்க. சைவ சமய தனி நாயக நந்தி உய்ய வகுத்த குருநெறி ஒன்றுண்டு, தெய்வ சிவநெறி சன்மார்க்கம் சேர்ந்துய்ய வையத்து உளார்க்கு வகுத்து வைத்தானே. அப்ப வாய்மையான குருநெறி கண்டு மாற்றி பிறந்து உலக குருவாக வந்து வேத உண்மைகளை வெளிப்படுத்தி உண்மை முத்தினுடைய அடைந்த எம் அண்ணலாகிய நம் குலகுருவான திருமூலர் அவர்கள் சொன்னதுதான் இந்த திருமந்திர பாடல். அப்ப நம்ம சைவ சமயத்தினுடைய தனி நாயகன் தனிப்பெரும் தலைவன் யாரு? நம்ம நந்தி பெருமான் தானே. நம் கூட்டல் தீ அப்படிதான் நந்தின்னு சொல்லப்படுற விஷயம். ஆன்மாவே சைவ சமய தலைவன் என்பதை நாம் முதலில் உணர்ந்திருக்கணும். அந்த இறைவன் தான் நந்தியாக, நம்முடைய தீயாக, நம் உயிருக்குள்ளே வந்து அமர்ந்து கொண்டு மனிதர்களாகிய நாம் மேன்மை அடைவதற்காகவும் பிரம்ம ஞானத்தை பெறுவதற்காகவும் குருநெறியை சற்குருவாக வந்து உபதேசித்தார். தட்சிணாமூர்த்தியாக, என்னுடைய குரு சுந்தரானந்த மகரிஷியாக. பிரம்மஞான தீட்சை மூலமாக மட்டுமே பெற முடியும். அது என்ன தெரியுமா? தெய்வ சிவநெறி என்பது சன்மார்க்க நெறி என்பதால். அப்ப தெய்வ சிவநெறியாகிய சன்மார்க்க நெறியை நீங்கள் கண்டு உணர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்றால், நீங்கள் அந்த பிரம்மஞானத்தை ஒரு சர்க்கருடன் தீட்சையாக பெற்று நீங்கள் அந்த குருகுல பரம்பரையில் உள்ளே வர வேண்டும். எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணுவது அவர்களுக்கு எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணுவது அவர்களுக்கு இரக்கம் காட்டி நன்னெறிப்படுத்தி ஒழுக்கமாக இருக்க வைப்பதுதான் தவம். அதை சற்குரு மூலமாக கற்று செய்வதுதான் சன்மார்க்கம். சன்மார்க்க சாதனையே நம்ம இறைவனிடம் சேர்ப்பிக்கும் என எல்லா ஞானிகளும் உபதேசித்து வந்திருக்காங்க. அப்ப சைவ சமயம்னா என்ன? அது சன்மார்க்க நெறிதான். சன்மார்க்க நெறி காட்டுவது எது? நந்தியை அடைவதைத்தான். நந்தியை அடைந்தாலே சிவத்தை காண முடியும். சிவமே அந்த ஒளியே அற்பெருஞ்சோதியே இறைவனாக இருக்குது. அதனால நம்மளால அதை காண முடியும். மாற்றி பிறக்க வகை அறியாது கற்பனையாகிய போலிகளையும் உண்மை என நம்பி நாம் வாழ்வதால துன்பம் நீங்கி இன்பம் அடைந்து நித்தியத்துவம் அடைவது நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, முயற் கொம்பு மாதிரிதான் இருக்கு. முயலுக்கு கொம்பு முளைச்சா முளைக்குமா? முளைச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நீற்றை புனைந்து என்ன நீராட, நீற்றை புனைந்து என்ன நீராட போய் என்ன நீ மனமே மாற்றி பிறக்க வகை அறிந்தாய் இல்லையே, மாமறை நூல் ஏற்றி கிடக்கும் எழுகோடி மந்திரம் என்ன கண்டாய், ஆற்றில் கிடந்து துறை தெரியாமல் அலைகின்றையே. அருமையான ஒரு பாடல் பார்த்தீங்களா? நீற்றை புனைந்தென்ன, நெத்தியில விபூதி பூசி என்ன பயன்,
நீராடு போய் என்ன காசியில கங்கையில கடல்ல போய் நீராட போறோம்ல, தீர்த்தம் ஆடுறன்னு போறோம். அதனால என்ன? நீ மனமே மாற்றி பிறக்க வகை அறிந்தாயா? எப்படி பிறக்கணும், எந்த இடத்துல பிறக்கணுன்ற ஒரு அந்த தந்திரத்தை நீ தெரிஞ்சுக்கிட்டியா? இல்லையே. மாமறை நூல், பெரிய பெரிய வேத நூல்களை எல்லாம் ஏற்றி கிடக்கின்ற எழுகோடி மந்திரம், அதாவது அதில் இருக்கக்கூடிய வேதங்களில் இருக்கக்கூடிய எழுகோடி மந்திரங்களையும் படிச்சு உனக்கு என்ன கண்ட? ஆற்றில் கடந்து, இங்க ஆத்துல கடந்து, துறை தெரியாம எந்த பக்கம் கரையேறதுன்னு தெரியாம அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறியே மனமே, என்ன பயன்? அப்ப விபூதி பூசினால ஒரு பயனும் இல்ல, தீர்த்தம் மாறுறதுனால ஒரு பயனும் இல்ல, மாற்றி பிறக்க வகை தெரியல, வேதங்கள் படிச்ச ஒண்ணும் தெரியல, அதுல இருக்கிற மந்திரங்களையும் உருக்கொண்டு உருப்பொண்டு ஜபங்கண்டு வெற்றி கொள்ளவும் தெரியல. இப்படி ஆத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு எந்த பக்கம் கரையேறதுன்னு தெரியாம அலைஞ்சிட்டு இருக்கிறியே மனமே அப்படின்னு பட்டணத்தார் சொல்றார். இப்படித்தானே இன்றைக்கு நாளை நம்மளுக்கு இருக்கு. அரிய பெரிய வேத ரகசியத்தை உள்ளுரையாக கொண்ட இந்த செய்யுள் குருவர்களால் மாற்றி பிறந்து நித்தியத்துவம் பெற்ற பட்டினத்தடிகள் அருளியது. மாற்றி பிறக்கின்ற வகைக்குரிய தந்திரத்தை, சாகா கல்வி என்னும் வாய்மையான கல்வியை குருவர்களால் அறிந்து மேன்மையடையாத போது கற்பனையாகிய நீற்றையே வாய்மையான நீர் என நம்பி பட்டை பட்டையாக அணிவதாலும், உலகில் உள்ள தீர்த்தங்களில் முழுகுவதாலும், உலகில் நூல்களாக விளங்குகின்ற வேதங்களில் நமக, சுவாகா முதலிய எழுகோடி உடைய மந்திர வாக்கியங்களை உச்சரிப்பதாலும் உண்மை பயனை அடைய முடியுமா? சத்தியமாக முடியாது. இந்த மாயா பிரபஞ்சமாகிய ஆற்றில் கிடந்து கரை தெரியாமல் வருந்த வேண்டியே இருக்கும் என்பதுதான் இதனுடைய இந்த பாடலுடைய பொருள். ஆகவே வாய்மையான குறவன் அருளால் பெறப்படுகின்ற அறத்தாறுகளால் மாற்றி பிறப்பது மட்டுமே இந்த மாயை வலையிலிருந்து நீங்கி இன்பமுற்று நித்தியத்துவம் அடைகின்ற நெறி என நன்றாக வலியுறுத்தி கூறப்பட வேண்டிய கட்டாயம் அன்றைய காலத்திலேயே நம்மளுடைய பிரம்மஞானிகளால் பாடப்பட்டது. இவர் மட்டும்தான் பாடியிருக்காரா? பாபநாச திருக்குறுந்தகையில அப்பார் பாடுறாரு பாருங்க. கங்கையில் ஆடில் என், காவிரியில் ஆடில் என், கொங்கு தன் குமரித்துறையில் ஆடில் என், பொங்குமா கடலோத நீராடில் என், எங்கும் ஈசன் எனாதவர்க்கு இல்லையே. சூப்பரா போட்டு உடைச்சிட்டார். கங்கையில போய் குளிச்சு என்னடா புண்ணியம், காவிரியில ஆடுறிய இந்த தண்ணியில என்ன புண்ணியம், குமரி கடல்ல போய் ஆடுறிய, கடல்ல போய் நீராடுறிய என்ன புண்ணியம், பொங்குமா கடலோத நீராடல், பொங்கி பொங்கி வருகின்ற அந்த கடல்ல நீராடி என்ன புண்ணியம், எல்லா இடத்துலயும் ஈசன் நிறைஞ்சிருக்கிறான், உனக்குள்ளேயும் நிறைஞ்சிருக்கிறான்னு நீ இது வரைக்கும் உணரலன்னா எல்லாம் வீணேன்றார். அப்ப இது சொல்ல வருகின்ற எவ்வளவு பெரிய கருத்து தெரியுதா? எங்கும் ஈசன் எனாதவர்க்கு இல்லை, மாற்றி பிறத்தலால் எங்கும் சிவமாக வாய்மையில் கண்டு நிற்கின்ற சகச நிட்டை கைவர பெறாதவர்களுக்கு வீடு பேர் இல்லவே இல்லை. அவ்வளவுதான். அவங்களுக்கு எங்க இல்லை. எல்லா கோயில்ல போய் தேடுறீங்க, ஆலயத்தில் தேடுறீங்க, நீங்க சபரிமலையில போய் தேடுறீங்க, இமயமலையில தேடுறீங்க, சதுரகிரி மலையில் தேடுறீங்க, கொல்லிமலையில் தேடுறீங்க, எங்கெங்க மலைகள் இருக்குதோ காடுகள் இருக்குதோ எல்லா இடத்தையும் தேடிக்கிட்டு தான் இருக்கீங்க. தேடாத இடம் எங்க? எல்லா இடத்துக்கும் போறீங்க. ஏன் 15 மைல் இருந்தாலும் கிரிவலம் போறீங்க, திருவண்ணாமலை கிரிவலம் போறீங்க, என்ன புண்ணியம்? நம்ம சொல்லல, நம்மளுடைய சமய குறவர்கள் சொன்ன பாட்டு தான். இங்க நான் சொன்னேன்னு சொல்லி ஏதாவது இவர் கோயில் வேணான்னு சொல்றாரு நினைக்க கூடாது. பெரியவங்க சொன்னதை இப்ப நான் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன். இப்படிலாம் போய் எதுக்கு? எல்லா இடத்துலயும் இறைவன் இருக்கான்னு ஏன் உணராம இருக்க? எல்லா இடத்துலயும் இறைவன் இருக்கிறான்றது உண்மைன்னா அப்ப உனக்குள்ள அவர் இருக்கணும்ல. அப்ப உனக்குள்ள இருக்காருன்னு எந்த இடத்துல இருக்காரு? அதுதான் குரு தொட்டு காட்டுறாரு. அந்த குரு எந்த தொட்டு காட்டி உன்னுடைய உயிரையும் உன்னுடைய இறைவனையும் காட்டுகின்றாரோ அப்பதான் நீங்க மாற்றி பிறக்கிறீங்க. அது வரைக்கும் பிறக்க முடியாது. அப்படி மாற்றி பிறக்கக்கூடிய அந்த யோகியதை தரக்கூடியவர் யாரு? உங்களுடைய குரு மட்டும்தான். உங்களுடைய தாயும் கிடையாது, தந்தையும் கிடையாது, இறைவனும் கிடையாது. அந்த குருவால மட்டும்தான் மாற்றி பிறக்கின்ற அந்த யோகிய தகுதி உங்களுக்குள்ள விதைக்க முடியும். அந்த விதையை நீங்க வாங்கலன்னா நீங்க மாற்றி பிறக்கல, செத்துத்தான் தீரும். தீர்த்தம் ஆட வேணும் என்று தேடுகின்ற தீணர்கள் தீர்த்தமாட எவ்விடம் தெளிந்தி நீர் ஏம்பிலீர், தீர்த்தமாக உம்முளே தெளிந்தி நீர் இருந்த பின் தீர்த்தமாக உள்ளதும் சிவாய் அஞ்செழுத்துமே. தீர்த்தம் ஆட வேணும் என்று தேடுகின்ற தீணர்கள் தீர்த்தமாட எவ்விடம் தெளிந்தி நீர் ஏம்பிலீர், தீர்த்தமாக உம்முளே தெளிந்தி நீர் இருந்த பின் தீர்த்தமாக உள்ளதும் சிவாய் அஞ்செழுத்துமே.
அப்ப தீர்த்தமாடணும் ஆறு கடல்லாம் தேடிட்டு ஓடுகின்ற மக்களே, எந்த இடத்துல தீர்த்தமாடன்னு முன்ன நீ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அத பத்தி உங்களால சொல்ல முடியுமா? அப்ப நீங்க தெளிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க எங்க போய் தீர்த்தமாடணும்? தீர்த்தமாக இருக்கின்ற அந்த சிவாய 5 எழுத்துல போய் நீங்க தீர்த்தமாடணும்னு சொல்றார். அப்ப சிவாய 5 எழுத்து இதுதான் அமல ஐகாரம். இந்த அமல ஐகாரத்த பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல பேசியிருக்கோம். நீங்க அதுல அங்க போய் நீங்க திருப்பி அமல ஐகாரன்ற தலைப்புல நீங்க அத 1 ஹவர் பக்கம் பேசியிருக்கோம். அது முழுமையா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப திரும்ப பேசினா நம்மளுக்கு நேரம் போதாது. அப்ப மாற்றி பிறந்த மெய்யடியார்களுக்கு எம்பெருமான் திருவடியாகிய இதுவே வாய்மையான தீர்த்தமாக அவங்களுக்கு அமைஞ்சிரும். அந்த திருவடி தான் தீர்த்தம் இருக்கின்ற குளம். குளத்துல தான் நீராடணும். தீர்த்தம் அங்கதான் இருக்கும். அங்கதான் நீராடணும். உங்ககிட்ட இருக்கிறது 2 குளம் இருக்கு. ஒண்ணு சூரிய குளம் இருக்கு, இன்னொன்னு சந்திர குளம் இருக்கு. இன்னொன்னு மகார குளமும் இருக்கு. அதுக்குள்ள உயிர் குளமும் இருக்கு. இந்த குளத்துல தான் நீங்க நீராடணும். உடல் உயிரை அமலமாக்கி நித்தியத்துவம் அளிப்பது இதனுடைய ரகசியம். எளிய வாது செய்வார் எங்கள் ஈசனை. ஒளியை உண்ணி உருக மனத்தராய். தெளிய ஓதி சிவாய நம என்னும் குளிகையிட்டு பொன்னாக்குவன் கூட்டையே. திருமந்திரம் 2709. வாது செய்யறாங்கல்ல, எளிமையாக வாது செய்யற எங்கள் ஈசங்கிட்ட போய் வாது பண்றீங்க. ஒளியை லைட்டு ஒளியை உண்ணி உருகமன அந்த ஒளியை பார்த்து உருகணும். உங்களோட உயிர் எப்படி இருக்கு? ஒளியாக இருக்கு. அந்த உயிர் ஒளியை பார்த்து உருகின்ற மனத்தராக நீங்க மாறணும். அப்பதான் நீங்க தெளிய ஓத முடியும். சிவாயம் என்ற சிவாய நம வேற ஒண்ணும் இல்ல. உங்களுடைய மெய்ப்பொருள் தான் சிவாய நம என்று சொல்லக்கூடியது. அதை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா பொன்னாக்குவன் கூட்டையை கூடுன்னு நம்மளோட உடம்பு. நம்ம உடம்ப அந்த ஒளி மாதிரி பொன்னிறமா நம்மளை மாத்திருவாரு சிவனே. இது 2079 சொல்லப்படுற விஷயம். பாடல் திருமந்திரம். உள்ளத்தின் உள்ளே உள பல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்று ஆடார் வினைகிட பள்ளமும் மேடும் பறந்து திரிவரி கள்ள மனமுடை கல்வி இல்லோரே. திருமந்திரம் 509. உள்ளத்துக்குள்ள தீர்த்தங்கள் நிறைய இருக்கு. மெல்ல அதை குடைஞ்சு நின்றாட. குடைந்துன்றது சாரண தந்திரம் சுடராளியை சொல்றார். மெல்ல குடைந்தன கடையணும். குடைஞ்சு போறதுன்னு தெரியும். அந்த வார்த்தை தெரியும். குடைஞ்சுக்கிட்டே போறது, அதை கடைஞ்சுக்கிட்டே போறது. அப்ப எப்படி கடைய முடியும்? சுடராளி தவத்துலதான் நீங்க கடையணும். அமுத காத்த வச்சுதான் நீங்க கடையணும். அந்த மாதிரி அதை மெல்ல குடைந்து நின்று ஆடார். அந்த மாதிரி குடைஞ்சு போகிறது அவங்க தந்திரம் அவங்களுக்கு தெரியல. வினை கெட பள்ளமும் அவங்களுக்கு வினை கெட்டு போகுது. பள்ளமும் மேடுலாம் அதுல பறந்து பள்ளத்தில் உழுறான், மேட்டில் உழுந்தா திரிஞ்சுக்கிட்டே இருக்கிறான். இவங்கெல்லாம் யார் அப்படின்னா கள்ள மனமுடை கல்வி இல்லோரே. அப்ப கள்ளம்னா திருட்டுத்தனம். அந்த கல்வியை திருட்டுத்தனமா கத்துக்கிட்ட கல்வி எப்படி இருக்குன்னா இவங்களால பண்ண முடியாது. அந்த திருட்டுத்தனம் இல்லாத கல்வி ஒரு மெய்க்கல்வி இவங்க கத்துருந்தாங்கன்னா உள்ளத்தின் உள்ள இருக்கின்ற அந்த தீர்த்தத்தை அவங்களால பாத்திர முடியும், அடைஞ்சிட முடியும். அப்ப மாற்றி பிறந்து வாய்மையான தீர்த்தங்களை தம்முள்ளே கண்டு ஆடுபவரே பாசங்கள் பற்றுகள் நீங்கி மேன்மையுடைய வல்லார் என்பதும் கற்பனையாக விளங்கும் தீர்த்தங்கள் ஆடும்படி அலைந்து திரிவோர் வாய்மையான கல்வி இல்லாதவர் என்பதும் படிற்றொழுக்கம் உடையவர் என்பதும் இந்த திருமந்திர பாடலால் நமக்கு விளங்குது. அடுத்தது, ஊனூரல் பாயும் உயர்வரை உச்சி மேல் வானூரல் பாயும் வகையறிவார் இல்லை. வானூரல் பாயும் வகை அறிவாளருக்கு தேனூரல் கண்டு தெளிதல் மாமே. திருமந்திரம் 804. இத அகப்பேச்சுத்தர் சொல்றாரு பாருங்க. தேனாறு பாயுமுடைய அகப்பை திருவடி கண்டவர்க்கே ஊனாரும் இல்லையடி அகப்பே ஒன்றையும் நாடாதே. அப்ப இந்த ஊனூரல் வானூரல் தேனூரல் 3 வார்த்தையை திருமந்திரம் 804 சொல்றாரு பத்தியா. அந்த ஊறணும், ஊன் ஊறி பாயணும். நீர் உருகி தவத்துல பண்ணி அந்த நீர் ஊறி கண்ணீர் ஊறி பாஞ்சு உச்சி வரைக்கும் பாயணும். அப்பதான் வானூரல் பாயும். வானூரல் தேன் அமுது. நம்மளுக்குள்ள அந்த சந்திர கலசத்துல இருக்கக்கூடிய அந்த அமுதத்தேன் அதாவது உருகி பாஞ்சு வரணும். அதை வகையறிவார் இல்லை. அது எப்படி நம்ம பாய வைக்கணும், அது உருக வைக்கணும்னு தந்திரம் தெரியல. வானூரல் பாயும் வகை அறிவாளருக்கு அந்த மாதிரி நம்ம சந்திர கலசத்துல உயிர்கூட்டு பக்கத்துல இருக்கிற அந்த அமுதத்தை உருக்கி அது வெளியே கொண்டு பாய மாதிரி வைக்கக்கூடிய அந்த தந்திரத்தை அறிந்தவர்களுக்கு தேனூரல் உண்டு. அந்த தேன் ஊறிக்கிட்டு தொண்டை வழியே ஒழுகும் என்பது அவங்களுக்கு
தெளிவாக தெளிய வரும் அப்படின்னு சொல்லுது இந்த திருமந்திரம் 804. அப்ப இவற்றால் வாய்மையான தீர்த்தம் என்னதென்று கூறப்பட்டிருக்கிறது. உயர்வரை உச்சின்னா என்ன தெரியுங்களா? சந்திர மண்டலம். வானூரில் என்ன தெரியுமா? ஆகாய கங்கை அமுதம். இதுதான் உண்மையான வாய்மையான கங்கை. சிவன் தன் தடையில் அமைத்திருப்பது இந்த அமுதம் என்ற கங்கையைத்தான். மாற்றி பிறந்தவரால் தான் இது அடையப்பட முடியும். இதனை அடைவது அத்தனை எளிதான காரியம் அல்ல. பகீரத பிரயத்தனம் ஒவ்வொரு பிரம்மஞான சாதகனுக்கு இப்போது வேண்டும். அந்த பகீரத பிரயத்தனமாக மாற்றி பிறந்தால் வாய்மையான உண்மையான கங்கை முதலிய தீர்த்தங்களில் திளைத்து ஆடி நித்தியத்தை அடைந்து விட முடியும் அந்த பிரம்ம ஞான சாதகனால். இவ்வாறு இந்த பாடல்கள் சொல்லப்பட்டிருப்பதால் இந்த வேத நூல்கள் எல்லாம் கற்பனைகளையும் புறக்கணிக்குமாறு கூறியிருக்குமா? இல்லையா? மற்றபடி கற்பனைகளாகிய இடுகுறிகளால் உண்மையை நாடி மேன்மை அடைய முடியாது என்பதை நம்பி சாதலை, அதாவது இறப்பினை அடைகின்ற மூட கொள்கையை இவைகள் கண்டித்துத்தான் சொல்லியிருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். மாற்றி பிறப்பதால் மட்டுமே ஒரு மனிதன் நித்தியத்தை அடைய முடியும். அதுதான் வாய்மையான நீர் என்று சொல்லப்படும். அந்த வாய்மையான நீரைத்தான் நீங்கள் திருநராக உடலில் அணிந்து கொள்ள வேண்டும். அதுதான் சரீரத்தில் உள்ள அசுத்த பௌதிகமாகிய மலம் சிவாக்கினி என்னும் அமல அக்கினியால் தகிக்கப்பட்டமையால் எரிக்கப்பட்டமையால் அப்படி ஆன நீர் தான் மல பௌதிகம் விமல பௌதிகமாக மாறிய நீரு. மீண்டும் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. இந்த நித்தியத்தை மாற்றி பிறப்பதால் நித்தியத்தை யார் அடைகின்றார்களோ அவர்களுடைய தேகத்திலிருந்து, அவருடைய சுத்த தேகத்திலிருந்து, மலம் நீங்கிய தேகத்திலிருந்து வரக்கூடிய அந்த அமல அக்னியால் உடம்பு எரிக்கப்பட்டு அதனால் உண்டாகின்ற நீர் இருக்கு இல்லையா? அது எப்படின்னா மல பௌதிகம், மல உடம்பு இல்லாத விமல உடம்பாக மாறிய நீரு. இதுதான் பொற்சுண்ணம், செம்பொன் செய் சுண்ணம். இந்த நீருக்கு பேர் தான் விபூதி, விசேஷமான செல்வம் அளிக்கக்கூடியது. மகேஸ்வரியம் என்றும் இந்திரபோகத்தை அளிக்கக்கூடியது இந்த நீர் தான். பிணி மூப்பு சாக்காடு பிறவியும் ஒழித்து நித்தியத்துவத்தை அளிப்பது இந்த நீர் தான். இந்த நீர் தான் எம்பெருமான் செம்பவள திருமணியில் விளங்குகின்ற கங்காளன் பூசும் கவச திருநீரு. திருமந்திரம் 1666. கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வீரே ஆமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வீரே. அப்ப கங்காளனாகிய மும்மலத்தை வென்ற நிமலத்தும் அடைந்த அந்த சிவபெருமான் பூசுகின்ற அந்த கவச திருநீரை மங்காம அந்த ஒளி குன்றாம யார் பூசி மகிழ்கின்றார்களோ அவர்கள் தேகத்துல உயிர்ல வினைகள் தங்காது, அவரிடம் சிவகதி சென்று சேர்ந்துவிடும். எப்படி? சிங்காரமான திருவடியை சேர்ந்தா அழகாக இருக்கக்கூடிய நம்மளுடைய கைல்வெளியாகிய அந்த திருவடி மலர்களை நீங்கள் சேர்ந்து விட்டால் இந்த கங்காளம் பூசும் திருநீர் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நீங்க பிரம்மஞான தவத்தை செஞ்சாகணும்னு கட்டாயம் வந்துருதா? எல்லா திருமந்திரங்களும், எல்லா திருவாசகமும், தேவாரங்களும், அவைஞான குரலும், சித்தர்களுடைய நூல்களும் திரும்ப 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 இந்த பிரம்மஞான தவத்தை ஒன்றை மட்டும்தான் சொல்லிக்கிட்டே வரும். அதைத்தான் நம்ம வெளிப்படுத்திக்கிட்டே வரோம் அந்த ரகசியங்களை. இதைத்தான் ரட்சை, ரட்ச தேகம், விதேகம், விமல தேகம் என்று பிரம்மஞானிகளால் சொல்லப்பட்டது. பிரம்மஞான தவத்தை செய்திடுகின்ற மெய்யடியார்களுள் அணிகின்ற நீர்தான் இது. இதற்கு அறிகுறியாகவே சுகாதார முறைக்கு ஏற்றதாகிய பசுவின் சாணத்தை, மலத்தை, அந்த பசுனுடைய மலந்தான சாணம், அதை அக்னியால் சுட்டு சுண்ணமாக்கி நீராக நம்ம இன்னைக்கு அணிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது கற்பனையாகிய இந்த நீர் தான் இப்ப போலி சைவ சமயத்தை போற்றுவதாகவே மாறி போச்சு. இன்னைக்கு மாற்றி பிறந்த போதுதான், துவிஜத்துவம் அடைந்த போதுதான் வாய்மையான நீரு தீர்த்தம் முதலியன நம் தேகத்தில் அமையும். கற்பனைகளாகிய பொழியை உண்மையென நம்பி அமைவதால் அறமுதல் நாற்பயன்களை நம்மால் அடையவே முடியாது. இதைத்தான் நீற்றை புனைந்தென்ன நீராடப் போயென்ன என்றார் அப்பர். மாற்றி பிறந்த போதுதான் வாய்மையான வேதங்கள், மந்திரங்கள் காணப்படும், கண்டு ஓதப்படும். அறவொளி ஆகமங்கள், அறிவார் அறி தோத்தனங்கள் விரவிய வேத ஒளி விண்ணலாம் எதிர்ந்த இசைப்ப. தம்பிரான் தோழர் பாடியது. உலகில் வழங்குகின்ற கற்பனை வேதங்கள்,
மந்திரங்கள் எல்லாம் வாய்மை ஒன்றுள்ளது என அதை குறுநெறியால் அடைய செய்யும் அளவிற்கு பயன்படுகின்றனவன்றி அது வேறில்லை. உலகில் வழங்கும் வேதங்களை ஓதுவதால் உண்மை பயனை அடைய முடியுமா? அடைய முடியாது. மாற்றி பிறந்து வாய்மையான வேதங்களை கண்டு ஓதுதால் தான் நித்தியத்துவம் உடைய முடியும். இதை சிவவைக்கார் சொல்ற பாடல நம்ம தெரிஞ்சுக்கலாம். சாமம் 4 வேதமும் சகல சாத்திரங்களும் சேமமாக ஓதினும் சிவனை நீர் அருகிலீர், காம நோயை விட்டு நீர் கருத்துளை உணர்ந்த பின் ஊமையான காயமாய் இருப்பன் எங்கள் ஈசனே. அப்ப காம நோயை விட்டு கருத்துளை உணர்தல் என்றால் என்னன்னா, அருந்தல் பொருந்தல்களால் காமம் வெல்லப்பட வேண்டும். காமத்தால் அடையப்படுவது காதல். காமம் உடையான் வேதம் ஓத அருகதை உடையவனா? இல்லை. அப்படி என்றால் யார் நம் தேகத்தில் காமத்தை உண்டாக்கினாரோ அவருக்கு அதன் பயனானது உரியது. அதனால்தான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் அப்படின்னு ஆரம்பிச்சார் திருஞான சம்பந்தர். இந்த காதலைத்தான் நமச்சிவாய் என்னும் நாமத்தால் சதுர பாடுடையார் கூறுகின்றார். சதுர பாடுடையார்னா அந்த 4 பேரும், திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர். இவ்வாறு வாய்மையான வேதம் ஓதுவாரை நன்னெறிக்க உய்க்கும் இந்த காதல் என்பது உண்மை உடைத்து. இந்த காதலே கந்தளையின் வடிவம். அதாவது காதலும் ஆக்கி அழித்து அழிக்கும் கந்தளியின் பேருருவே நோக்கிலரை நோவது எவன், இப்படி நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப கண்ணீர் மல்கி என்பது கண்ணில் நின்று அசுத்த நீர் வடிதல் குறிப்பதா? இல்லை. இது உலகில் வழிகின்ற அழுகை நீர், நீலி கண்ணீராகிய மாய அழுகையை குறிப்பதுதான் இது. ஆனால் கண்ணீர் கருவிழி மையத்து அசைகின்ற நீர் அசுத்தமானது. காதல் ஏற்படும் காலத்தில் இந்த அசுத்த நீர் அமல நீராக மாற்றமடையும். காதல் என்பது இறைவன் மீது கொண்ட அன்பாக மாறும்போது மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி, திருவாசகத்துல திருக்கழுக்குன்றத்துல சொல்லுவார் மாணிக்க வாசகர், மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி. அப்ப கண்ணின் நீரை சாதாரண அசுத்த நீருக்கு பதிலாக சுத்த நீரா வர்றபடி மாற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரார் என்று அருளியது மாணிக்க வாசகர் அல்லவா. இப்ப கண்ணை அப்புதல், அணிதல், அழகு செய்தல் என்பதெல்லாம் இதை தான் சொல்லுது. ஏற்ற சாதகங்களால், சாதக யோகங்களால் அசுத்தி நீரை மாற்றி கண்ணை அப்பினால், அணிந்தால், அழகு செய்தால் அமல நீர் பெருக்கமுறும். இந்த தன்மை வாய்ந்தவரே கண்ணப்பர் என்று சொல்லப்படுகின்ற மெய்யடியார்கள். அப்ப நீங்கள் துக்கத்திலேயோ இன்பத்தில் அழிகின்ற கண்ணீர் அசுத்த நீர், ஆனால் தவத்தில் உங்களுடைய திருவடிகள் தானாக தோன்றி வழிகின்றன, அந்த நீர் தான் சுத்த நீர். அதுதான் உங்கள் தேகத்தை விமல தேகமாக மாற்றும். கடிமலர்ந்த மலர்கொன்றை சடையான் கண்டாய், கண்ணப்ப விண்ணுப்பு கொடுத்தான் கண்டாய். திருமாற்பேரர்ல திருத்தாண்டகத்துல செய்யுள் 6 சொல்லியிருக்கார். விண்ணப்பு என்பது அமல நீர், விண் ஞானாகாசம். கண்ணப்பல் என்பது அசுத்த நீரை மாற்றி கண்ணை அழகு செய்தல். மெய்யடியாரெல்லாம் இப்பெற்றி கைகூட பெற்றவர்களே. மெய்யடியார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த திருவடி தபங்களை யாரெல்லாம் செய்கின்றீர்களோ அவர்களுக்கு இந்த தன்மை, இந்த தந்திரம் தெரிந்திருக்கும். அமல நீர் பெருக்கமுற்றால் என்ன பயன் என்று கேட்கலாம். அமல சக்திகள், அதாவது சூக்கம சக்திகள் அனைத்தும் நம்ம உடம்புக்குள்ள காணப்பட ஆரம்பிச்சிடும். இதுதான் ஞான நேத்திரமாக மாறும். இதனை அடைவது அவ்வளவு எளிதன்று. இதற்குத்தான் நம்ம பாடுபடணும், அதிகம் பாடுபடணும், பாடு அதிகம். இதைத்தான் உபநயனம் என்று சொல்லப்பட்டார்கள். உபநயனம், நயனம்னா கண்ணு, உபன அருகில் இருக்கக்கூடிய கண்ணு. அப்ப உங்க தேகத்துல 2 கண் இயல்பாவே இருக்கே, ஆனா அந்த 2 திருவடிகளுக்கும் அருகில் இருக்கிற ஒரு ஞான நேத்திரம் இருக்கு இல்லையா. நீங்க தபம் பண்ணி 3வது திருவடியை பார்த்தவங்களுக்கு இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியும். 2 திருவடி தோன்றினாலுமே அதன் மையத்துல 3வது திருவடி தோன்றுது இல்லையா. உபனா அருகில் இருப்பதுன்னு அர்த்தம். அருகில் இருக்கக்கூடிய திருவடி, இதைத்தான் உபநயனன்ற ஒரு பூஜை சடங்கா பிராமணர்கள் மாத்திட்டாங்க. அந்த பூணல் மாத்துறாங்கல்ல, அதான் உபநய பூஜைன்றாங்க. அப்புறம் 7 வயசு குழந்தைக்கும் 5 வயசு குழந்தைக்கும் பூணல் போடுற விழா எடுப்பாங்க. அதுக்கு பேர் உபநயனம் சொல்லுவாங்க. உபநயனம் என்ன அர்த்தம்னா, அருகில் இருக்கக்கூடிய திருவடி, அதாவது கண்ணு, அருகில் இருக்கக்கூடிய கண்ணு எது? 3வது திருவடி. அதுக்கு பேர் தான் உபநயனன் பேரு. இத்தகைய வாய்மையான உபநயனமுடைய துவிஜரே, மாற்றி பிறந்த மெய்யடியாரே, வாய்மையான வேதங்களை தம்முள்ளே கண்டு ஓதுவதற்கு அருகராவார். இவங்க மட்டும்தான் 3வது கண்ணை பிறந்தவங்களை மட்டும்தான் உபநயன கண்ணை கொண்டவர்கள் நம்ம சொல்லணும். அவர்கள் தான் தூஜராக இருக்க முடியும். இந்த வேதங்களை ஓதுவதால் என்ன பயன் என்றால்,
அதுதான் அறத்தாறுகள் யாவற்றையும் உணர்ந்து ஒழுகி அமலம் நீங்கி நித்தியுத்தம் அடைதலே வீடு பேர் அடைதலே என்று இந்த வேதங்கள் சொல்லுகின்ற உண்மை. வேதத்தை விட்ட அறமில்லை, வேதத்தின் ஓதத்தகும் அறம் எல்லாம் உளதற்க வாதத்தை விட்டு மதிஞர் வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே. திருமந்திரம் 51. இந்த சுத்தநாதத்தை சொல்லி சொல்லியே வீடு பேறு பெற்றவர்கள் வேதத்தை ஓதி அடைந்திருக்கின்றார்கள் என்று சொல்றாங்க. திருமந்திரம் 52ல வேதம் உரைத்தானும் வேதியன் அகிலன், வேதம் உரைத்தானும் வேதா விளங்கிட, வேதம் உரைத்தானும் வேதியர் வேள்விக்காய், வேதம் உரைத்தானும் மெய்ப்பொருள் காட்டவே. வேதத்தை உரைச்சி வேதியன் ஆகிட முடியாது, அந்த வேதமாக மாறிட முடியாது, நீங்க வேள்வி செஞ்சவங்களா மாறிட முடியாது. வேதம் உரைச்சாலும் மெய்ப்பொருளை நீங்க காட்டணும், பார்த்திருக்கணும்னு சொல்றாங்க. அப்ப அடுத்த பாடல் 53 திருமந்திரம். இருக்கு உருவாம் எழில் வேதத்தின் உள்ளே உருக்கு உணர்வாய் உணர் வேதத்துள் ஓங்கி வெறுக்கு உருவாகிய வேதியர் சொல்லும் கருக்கு உருவாய் நின்ற கண்ணனும் ஆமே. அடுத்து 93வது பாடல்ல இருக்கில் இருக்கும் எண்ணிலி கோடி அறுக்கின்ற மூலத்துள் அங்கே இருக்கும் அறுக்கனும் சோமனும் ஆரழல் வீச உருக்கிய ரோமம் ஒளிவிடும் தானே. அப்ப எண்ணிலி கோடி மூலத்துக்குள்ள உடல் செல்கள் இருந்தாலும் அருக்கன்னா சூரியன், சோமன்னா சந்திரன். அப்ப இந்த சூரிய கலையும் சந்திரகலையும் ஆறழல்னா அழல்னா அந்த அனல் வீசணும், அந்த ஒளியை கொடுக்கணும். வீசினா மட்டும்தான் நம்மளுடைய ரோமம் இருக்கு இல்லையா, முடிகள் இருக்கு இல்லையா, அந்த முடி கூட ஒளிவிட ஆரம்பிக்கும். அந்த சூரியனாலையும் சந்திரனாலையும் ஒளிவிட ஆரம்பிக்கும். திருநெறி ஆவது சித்து சித்து அன்றி சித்த சித்து அன்றி பெருநெறியாய பிராணை நினைந்து குருநெறியாம் சிவமான் நெறி கூடும் குருநெறி ஒன்றாக வேதாந்தம் ஓதுமே. குருநெறி இருந்தா மட்டும்தான் சிவநெறியாக மாற்றிக்கொள்ள முடியும். அதுதான் ஒரு நெறி, அதுதான் வேதாந்தம் சொல்லப்படும். 6 அங்கமாய் வரு மாமரை ஓதியை கூறு அங்கமாக குணம் பயில்வார் இல்லை, வேறு அங்கமாக விளைவு செய்து அப்புறம் வேறு அங்கமாக பெருக்குகின்றார்களே. இதான் 6 அங்கமாக மாமரை ஓதினாலும் நம்ம உடம்ப வேறு அங்கமா மாற்றி பெருக்கிற வகை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்றாங்க திருமூலர். வாய்மையான வேதங்களை ஓதுவதால் தர்க்கவாதங்கள் ஏற்பட மாட்டாது, சர்ச்சைகள் விளையாது. பூரண ஞானமே வாய்மையான சாந்தியே ஏற்படுவதாகும். இவற்றால் மட்டுமே வீடு பெறு உண்டாகும். அமல ஐக்கார விளைவே ஒவ்வொரு சீவனுக்கும் வேதமும் ஆகமம் ஆகி அமைந்துவிடும். இத்தகைய வாய்மையான வேதங்களை ஓதுகின்ற தூஜர் எம்பெருமான் வடிவாகி நித்தியத்துவம் அடைதல் என்பது திண்ணம் உண்மை. ஊமையான காயமாய் இருப்பன் எங்கள் ஈசனே. இதைத்தான் சொன்னார் சிவவாக்கியார். ஊமையான காயமாய், ஊம காயம்னா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுமா, தெரியாது இல்லையா, அந்த காயம் மாதிரி உள்ளுக்குள்ளேயே எங்களுடைய ஈசன் இருக்கான்னு சொல்றார் சிவவாக்கியார். உள்ளுக்குள்ள எம்பெருமான் வடிவமாக இந்த அம்மல தேகம்தான் ஈசமில் காயம். திருமந்திரத்துல நிர்மலா அவத்தையில சொல்லப்படுது. இதுதான் ஓ வடிவம், பிரணவ வடிவம், சுத்த மாயா வடிவம், சூக்கும வடிவம் என்று சொல்லப்படுகிறது. ஓ வடிவம்னா ஓம் வடிவம். இந்த வடிவம்தான் மனிதனை சீவன் முத்தினுடைய அடைய வைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. அசுத்த மாயா வடிவமாகிய மருள் உடம்பே உரிய சாதகங்களால் முறையே விமலமாய் அமலமாக்குவது சூக்கமமாக்குவது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். துவிஜத்துவம் எண்ணுகின்ற மாறி பிறத்தலாகிய இந்த உண்மையை அறியாதார் மருளுடம்பு பிணமாகி விழுந்த பின் உயிர் அதனை பிரிந்து சுத்த மாயா வடிவம் பெறும் என இயற்கை விரோதமாக பிதற்றுகிறார்கள். அப்ப துவிஜத்துவ நிலை நீங்க அடையலைன்னா பிணமா விழுந்த பின்னாடியும் உயிர் பிரிஞ்ச பின்னாடியும் அவங்க சுத்த மாயா வடிவம் பெற்று நீ ஜீவன் முக்திகளை அடைஞ்சிருவாங்கலாம் தப்பா பேசுறாங்கன்றாங்க. அப்ப அசுத்தத்தினுடைய முடிவில் இருக்கக்கூடிய அந்த சுத்தம், அசுத்தம் எங்க முடியுதோ அங்க சுத்தம் ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த அசுத்தம் நிறைமுறையோடு பஞ்சீகரணிக்கப்பட்டு ஜீரணிக்கப்பட்டு, நிறைமுறைங்கிறது சாப்பாடு, என்ன உணவு தேவையோ நம்ம தேகத்துக்கு ஒவ்வொரு தேகத்துக்கும் தேவையான உணவுகள் மாறிக்கிட்டே இருக்கும். அந்தந்த தேகத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு உணவை நீங்க எடுத்துக்கிட்டு அதை நன்றாக ஜீரணிச்சு வச்சு அதன் மூலமாக துவிஜத்துவத்தை அடைய பெற்றால் அன்றி சுத்த மாயா வடிவமாகிய சூக்கும வடிவம் ஏற்படாது. மாற்றி பிறந்த காலத்து சத்தும் சித்தும் எவ்வாறு இருக்கும்? சத்துக்கு சித்து உணவும் சித்துக்கு சத்து உணவுமாக்கி சம நிறை கோடு. நல்லா தெரிஞ்சுக்குங்க, சத்துக்கு சித்து உணவு சித்துக்கு சத்து உணவுமாகி சமநிறை கொண்டு
சிவமும் சக்தியுமாக கூடி குழையும் என்று கூறப்படுகின்ற ரகசியம் இதுதான். பின்வரும் பிரமாணம் இந்த உண்மையை சொல்லும். ஒரு முறை மதுரகவி ஆழ்வார் ஒரு கேள்வி எழுப்புறார் நம்மாழ்வார்கிட்ட. செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு கேட்கிறார். செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் கேட்கிறார் நம்மாழ்வார். அத்தை தின்று அங்கே கிடக்கும். இதுதான் பதில். தன் மூல திருவடியை கண்டவரே, குரு தரிசனம் பெற்றவரே மாற்றி பிறந்து பிணி மூப்பு சாக்காடும் பிறையும் ஒழிந்து நித்தியத்துவம் பெறுபவராக மாறுவார்கள். பிறப்பு மூப்பு பெரும் பசிவான் பிணி இறப்பு நீங்கி இங்கு இன்பம் வந்தெய்திடும். சிறப்பர் சேரையுட் சென்னறியான் கடல் மறப்பதன்றி மனத்தினுள் வைக்கவே. அப்ப இது திருச்சாரையில திருநாவுக்கரசர் சொல்றார், மருள் உடம்பினர் திருவடியை காணும் அதனை மறவாத மனத்துள் வைத்தலும் முடியாத காரியமா இருக்கும். மருள் உடம்புனா மனத்தோடு கூடிய உடம்பாக இந்த மாயா காரியங்களிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இல்லையா, அவங்களெல்லாம் மருள் உடம்பு கொண்டவர்கள் என்று சொல்றோம். அவங்களாம் திருவடியை பார்க்காதவங்க. அவங்களுக்கு இதெல்லாம் ஆவர காரியமே இல்லை. முடியும் காரியம் என்றால் அது வெற்றுயிரையே அன்றி வாய்மை அல்ல. ஏன்? அவர் மாற்றி பிறந்து நித்தியத்துவம் பெறாது பிணி மூப்பு சாக்காடு பிணமாகி சாகின்ற அடைவது கண்டிப்பாக நடந்துரும். அப்ப மாற்றி பிறக்கின்ற வகையை நாடாதே மாயை வலைப்பட்டு அசுத்த ஊசலாடும் இந்த போலி சீவர்கள் மனிதர்கள் திருவடியை கண்டு மேன்மை அடைய முடியுமா? முடியாது. திருவடியை காண்பதும் அதனை மறப்பதன்றி மனத்துள் வைத்தலும் அதனால் மாற்றி பிறந்து பிணிமூப்பு சாக்காடுகள் நீங்கி நித்தியத்துவம் பெறுதலும் போலி மனிதர்களுக்கு எளிதாக இருக்கக்கூடிய செயலா? இல்லவே இல்லை. திருவடி காணுதலின் அருமை திருவாசகம் திருவண்ட பகுதி அகவலிலும் சித்திலா 10 2வது செய்யுளிலும் நன்றாக வலியுறுத்தி சொல்லப்பட்டுள்ளது. வாய்மையான அருந்தல் பொருந்தல்களால் ஒப்புற ஒழுகுதலால் பஞ்ச பௌதிக தனு நிறையோடு பஞ்சீகரணிக்கப்பட்டால் தேகத்தில் ஜீரணிக்கப்பட்டால் ஆரூர் பங்கஜ தல மத்தியில் நடனமிடுகின்ற அப்பன் திருவடி தாமரையை காண முடியும். திருவடி தாமரையே நம்ம சரீரமாகிய ஆலயத்துள் மறைந்திருக்கக்கூடிய மறையாக இருக்கக்கூடிய வேதமாகும். அமல ஐக்கார ஒளி அதுவே. இதுவே அனவரதம் நம்மளுடைய உயிருக்குள் ஒழித்து கொண்டு இருப்பது, அசையாமல் அசைந்து கொண்டிருப்பது, நடனம் புரிவது இதுவே. சத்து சித்தாய் பெண்ணும் ஆணுமாய் இவ்விரண்டும் கூடி குழையும் காலத்து உண்டாகின்ற அசைவாய், அந்த அசைவே ஆண் ஒளி பெண் ஒளி சேர்ந்த அழி ஒளியாய் அர்த்தநாரீஸ்வர ஒளியாய் விளங்குவது அப்பன் திருவடி கமலம் என்று சொல்லப்படுகின்ற ரகம். இத்தகைய திருவடியை காண்பது என்றால் சரீர பாவனை ஒழிய வேண்டும், தற்சுதந்திரம் ஒழிய வேண்டும். அதனால் பெருந்துரை தரிசனத்தை நீங்கள் அனைவரும் பெற்றாக வேண்டும். அப்போது மட்டுமே இந்த நிலைப்பாடு சாத்தியப்படும். மாற்றி பிறக்கும் வகை அறியாது கற்பனையாகிய மாயா சொரூபங்களையே நம்பி அலைவோர் பெருந்துரை கடி மேன்மை அடைய முடியுமா? முடியவே. அவர்கள் இந்த மாயா பிரபஞ்ச சாகரத்துள், இந்த கடல்ல பிரபஞ்ச கடல்ல மூழ்கி வருந்துபவராகவே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இதை பற்றி தான் ஆற்றில் கிடந்து தொகை தெரியாமல் அலைகின்றையே அப்படின்னு சொன்னார். அப்ப பெருந்துரை கண்டு ஆகிய சமுத்திரத்தை நீந்தி அதன் மத்தியில் இருக்கக்கூடிய திருவடியை காண்பது, குரு தரிசனத்தை பெறுவது அவ்வளவு எளிதான காரியமா? இல்லையே. களியை நீந்துவது என்றால் எளிதாகுமா? கோக்களியின் கரையாகிய வரையை காண்பதே அரிதினும் அரிதாக இருப்பதும் போது நாம் இங்கே மாற்றி பெறுகின்ற வகையை அறிய முடியும். திருவாசகம் திருவண்ட பகுதி அகவல்ல ஒரு இடத்துல மாணிக்கவாசகர் சொல்லுவாங்க, திருவார் பெருந்துறை வரையில் ஏறி, வரை கண்டு வரையில் ஏறி பற்றி இந்த சொல்றார். வரை கண்டு வரையில் ஏறியவன் படும் பாடு என்னவென்று இதுல சொல்றாங்க. 50 பிரளயத்தால் இவன் படும் பாடு அளவு படுவதாகுமா? 50 பிரளயம் என்றால் என்ன? அதுதான் சரீரத்தில் உள்ள பஞ்ச பௌதிகங்களும் ஒன்றாக சேர்ந்து விடுதல், குழைதல் என்பது. நினைக்கவும் சொல்லவும் பட முடியாத துன்பங்களை பிறர் அறிந்து ஐரவும் இடன் ஆகாதவாத அளவுக்கு இதெல்லாம் அனுபவிக்க முடியுமா? செஞ்சுடர் வெள்ளம் திசை திசை தெவிட்ட அறையுற. அப்ப அவன் என்ன செய்வான்?
அப்ப உடம்புல இருக்க கூட அந்த பஞ்ச பௌதிகங்களும் ஒன்று சேர்ந்து குழஞ்சு நிக்கணும். அது குழஞ்சு நிக்கிறோம்னா அவன் எந்த அளவுக்கு தவத்தை கடுமையா செஞ்சிருக்கணும். அப்ப அவன் உடம்பு படுற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அவ்வளவு கஷ்டப்படும். கண்ணு சவுந்தரம், உடம்பு சவுந்தரம், எரியும், பிச்சுக்கும், அரிக்கும், உடம்பு வெடிக்கிற மாதிரி இருக்கும். என்னென்னமோ பண்ணும். என்ன செய்வான் அப்ப? எவர் அறிவார் அந்த நிலையை? அப்பன் கருணை நோக்கி இந்த இல்வழியை இவன் பணி செய்து கிடக்கின்ற திறனுடையவனாக மாற வேண்டும். அப்பால் நிகழ்வது என்னன்னா, அதுதான் இந்த பாட்டை சொல்றாரு. ஐம்புல பந்தனை வாளரை விரிய வெந்துயிர் கோடை மாத்தலை கரப்ப நீடில் வால் ஒளி மிளிர எந்தம் பிறவியில் கோபம் திருவண்டதில் 70 இருந்து 74 அந்த 5 வரி இருக்கு. அப்ப பிரம்மஞான தவத்தில் ஆற்றப்படும் அப்படும் செயலானது ஐம்புலன்களையும் அதை பீடித்திருக்கின்ற மும்மல பந்தங்களையும் அறுத்து எரிந்து விடுவதைத்தான் ஐம்புலன் பந்தனை வால் அரவு எரிய அப்படின்னு சொல்றாரு மாணிக்க வாசகர். அப்ப சூரிய கலையில் உண்டாகின்ற அனலானது நெருப்பு அனலானது சிரசை மறைத்து கொண்டு ஒரு நீண்ட ஒளியாக பிரகாசமாக தோன்றி நீண்ட நேரம் நிலைச்சு நின்று பிரகாசித்துக் கொண்டிருக்க ஒரு சூழ்நிலை உருவம். அந்த இடத்தான் வெம்துயர் கோடை மாத்தரை கரப்ப நீடலில் தோன்றி வால் ஒளி மிளிரன்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்தது பிரம்மஞான தவங்களை செய்யும் போது தேகத்தில் பல நிறங்களை கொண்ட ஒளிக்கலைகள் தோன்றிக் கொண்டே இருக்கும். நிறைய மாணவர்களுக்கு இது ஏற்பட்டிருக்கு. பிரம்மஞான தவங்களை செய்யும் போது தேகத்துல பல நிறங்களை கொண்ட ஒளிக்கலைகள் தோன்றிக் கொண்டே இருக்கும். அவை பெரும்பாலும் சிகப்பு நிறங்களை கொண்டு இந்திர கோப பூச்சிகளை போல மின்னிக்கொண்டே இருக்கும். இந்த மின்மினி பூச்சிகள்லாம் பார்ப்பீங்க சில நேரத்தில் பார்த்தீங்க, சிவப்பு சப்பா அந்த மாதிரி இருக்கும். கோப பூச்சி, இந்திர கோப பூச்சின்னுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். இதைத்தான் எந்தம் பிறவியில் கோபம் மிகுத்துன்னு சொல்றாரு. அப்ப சுடராளி தவத்துல ஒளிக்கலைகளோடு ஒன்று சேரும் வைபவம் நடந்துகிட்டே இருக்கும். அப்ப ஒளியும் புணரும் போது அங்கே ஒளிக்கலைகள் ஒளியோடு உராய்ந்து கொண்டு செல்கின்ற சூழ்நிலை ஒரு பொருளோடு மற்றொரு பொருள் மோதினால் உராய்வுன்னு சொல்றோம் இல்லையா? இந்த ஆற்றலைத்தான் அழிவின்மை விதி கொண்டு சிறிதை மட்டும் ஆராயலாம். இதை ஐன்ஸ்டைன் விதியில சொல்லுவாங்க. இந்த உராய்வு விதி, ஆற்றல் அழிவின்மை விதியில சொல்லுவாங்க. உராய்வு விசையால் எந்த ஆற்றலும் அழிக்கப்படுவதில்லை, மாறாக அது வேறொரு வகையில் இழக்கப்படுகிறது. ஆற்றல் பிற வடிவங்களில் இருந்து வெப்பமாக மாற்றப்படுகிறது. தரையில் உருளும் ஒரு பந்து நின்று விடுவது என்றால் அதன் இயக்க ஆற்றல் வெப்பமாக மாற்றப்பட்டு அது இயக்கமற்று போகிறது. வெப்பம் விரைவில் சிதறடிக்கப்படுவதால் அரிஸ்டாட்டில் போன்ற பல பழங்கால தத்துவ மேதைகள் ஒரு இயக்க விசை இல்லை எனில் நகரும் பொருட்கள் ஆற்றல் இழந்து விடுகின்றன என்று சொன்னாங்க. இத நியூட்டனுடைய இயக்க விதிகளின்படி ஒரு பொருள் சீரான வேகத்தில் செல்ல எந்த விசையும் தேவையில்லைன்னு சொல்லுது. இது முதல் விதி. பொருளுடைய வேகத்தை குறைக்கவோ அல்லது கூட்டவோ தான் விசை தேவைன்னு சொல்றாரு. யாரு? அந்த இவரு நியூட்டன். ஒரு விசை, அதாவது ஃபோர்ஸ், ஒரு விசை ஒரு பொருளின் மேல் செயல்படும் பொழுது அந்த பொருள் முடுக்கம், அதாவது அக்சலரேஷன் சொல்றோம்ல, முடுக்கம் பெறும். அதாவது அதனுடைய வேகம் சீராக அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஒரு குறிப்பிட்ட விசை செயல்பட்டால் ஒரு பொருள் எவ்வளவு முடுக்கம் பெறும் என்பதை அப்பொருளுடைய நிறைதான் முடிவு செய்யும். ஒரே விசைக்கு நிறை அதிகமுள்ள பொருள் குறைந்த முடுக்கமும், நிறை குறைந்த பொருள் அதிக முடுக்கமும் பெறும். இது ஃபார்முலா கூட இருக்குது. A=FIM சொல்லுவாங்க. F=MA. இதுதான் நியூட்டனோட 2வது விதி சொல்லுகின்ற கணித வடிவம். அப்ப நியூட்டனுடைய இயக்க விதியின் 2வது விதிப்படி நிறை குறைந்த பொருளை அதிக அளவில் முடுக்கிவிட குறைந்த அளவு விசையே போதுமானது. நிறை குறைந்த பொருள்களுக்கு அதிகமாக செயல்பட வைக்க குறைந்த விசையே போதுமானது அப்படின்னு அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க. இதைத்தான் நம்ம சுடராளி தவத்துல மறைமுகமாக சொல்லாம சொல்லி கத்துக் கொடுத்துட்டு வரோம். ஒளி என்பது நிறை குறைந்த ஆற்றல். இந்த நிறை குறைந்த ஆற்றலை முடுக்கிவிட ஒரு ஆற்றல் தேவை. அதுதான் ஒளி ஆற்றல், சவுண்டு. அப்ப ஒளி ஆற்றலோடு, அதாவது லைட் எனர்ஜியோடு ஒளி ஆற்றல், சவுண்ட் எனர்ஜி உரசும் போதுதான் அங்கே உராய்தல் நிகழ்ந்து ஒளி ஆற்றல், சவுண்ட் எனர்ஜி வெப்பமாக மாறும். ஒளி வெப்பமாக மாறும் போது உடன் இருக்கின்ற ஒளி ஆற்றலை, லைட் எனர்ஜியை மேலும் வெப்பத்துக்கு ஆளாக்கிறோம். இதன் காரணமாக அந்த ஒளியினுடைய, லைட்டினுடைய வெப்ப ஆற்றல், ஏன்னா இந்த ஒளி ஒரே மாதிரி வரதுனால மாத்தி ஆங்கிலத்தையும் தமிழ்னு சொல்றேன். இதன் காரணமாக
அந்த லைட்டினுடைய வெப்ப ஆற்றல் இருக்கு இல்லையா, அது மேலும் மேலும் அதிகமாக்கி அதிகமாக்கி பேரொளியா மாறி மிகப்பெரிய ஒரு லைட்டா மாறி நாம் உயிர் இருக்கும் இடத்தை நோக்கி பெருவழியாக போய் சேர்ந்தோம். ஒளி மோதும் பெருவழிப்பால் அங்கே பலவித நாதங்கள் கேட்க ஆரம்பிக்கும். இந்த நாதங்களைத்தான் தசவித நாதங்கள் சொல்றாரு திருமூலர். இந்த 10 வகை நாதங்கள்ல பேரிகை என்ற மேலச்சத்தம் இருக்கு. ஒளியும் ஒளியும் சேர்ந்து ஆடிக்கொண்டு உயிரை அடையும் போது அங்குள்ள உயிரொளியும் இவைகளுடைய உராவி விசையால் தூண்டப்பட்டு சத்தமிட்டு கொண்டே அசைய ஆரம்பிக்கும். இதை பார்ப்பதற்கு நடனம் செய்யற மாதிரியே இருக்கும். இதைத்தான் மாணிக்க வாசகர் முரசெறிந்து மாபெரும் கருணையின் முழங்கின்னு சொல்றார் திருவாசகம். எவ்வளவு பெரிய நியூட்டனுடைய முதலாமதி இரண்டாமதிய அந்த காலத்திலே சொல்லிட்டு போயிருக்காரு மாணிக்க வாசகர். எவ்வளவு பெரிய திருவாசகம் பாருங்க, எவ்வளவு பெரிய அறிவியல் பாருங்க அந்த திருவாசகம். இந்த இடத்தில் தான் இருவினையும் சமரசப்படும், பட்டு வேறாக திரிஞ்சு நிற்கும். இருவினை சொரூபமாகிய உடலும் உயிரும் சமரசப்பட்டு வேறாக திரிந்தனவாக நிற்கும், வேறு செய்யப்பட்டனவாக மாறும், மாற்றமடைந்து நிற்கும். எவ்வாறு திரிந்தன மாற்றமடைந்தன என்றால் அதனை உணர்வதற்காகவே பின் வருகின்ற அரிய பெரிய திருவாக்குகள் நமக்கு தேவைப்படுகின்றது. திருவாசகத்தில் திருவண்ட பகுதியில பூவில் நாட்டம் போன்று உயர்ந்து எங்கும் ஒளிவர நிறைந்து மேவிய பெருமை இன்று எனக்கு எளிவந்து அருளி அழிதரும் ஆக்கை ஒளியச் செய்த ஒன்பொருள் இன்று எனக்கு எளிவந்து இருந்தனன் போற்றி அழிதரும் ஆக்கை செய்தோன் போற்றி. இங்கே சொல்லிட்டார், அழிதரும் ஆக்கை எனக்கு கொடுத்துட்ட, அது ஒளி செய்ததுக்கு ஒரு ஒன்பொருளை எனக்குள்ள கொடுத்துட்ட, எளிதாக எனக்கு எல்லாம் கிடைக்கிற மாதிரி செஞ்சுட்ட, அழிதரும் ஆக்கை செய்தோன், யாருக்கும் எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த தேகத்தை எனக்கு கொடுத்துட்ட, உனக்கு என்னுடைய வணக்கம். பூவில் நாற்றம் போன்று மனம் இருந்தால்தான் அது மலர். மனம் வீசாத மலர்களை மனித உயிர்கள் விரும்புமா? அது போலத்தான் இறைவனும் அவனது அருள் கலைகளை மலராகிய திருவடிகளில் ஒளி மனம் கமல வீசிக்கொண்டு மலரொளியாக வீற்றிருக்கின்றான். இறைவனும் அவனது அருள் கலைகளை மலராகிய திருவடிகளில் ஒளிமனம் கமல வீசிக்கொண்டு மலரொளியாக வீற்றிருக்கின்றான். என் குருநாதருக்கு பிடிச்ச வார்த்தை. மலர்களில் தான் மனம் வரும், கண் மலர்களில் தான் அருள் மனம் வீசும். மலர்களில் தான் மனம் வரும், கண் மலர்களில் தான் அருள் மனம் வீசும். இந்த அருள் மனமானது இடைவிடாது திருவடி மலர்களில் தோன்றி மறையாமல் நிறைந்திருக்கின்ற பெருமையைத்தான் பூவில் நாற்றம் போன்று உயர்ந்து எங்கு ஒளிவர நிறைந்த மேவிய பெருமை அப்படிங்கிறார் மாணிக்க வாசகர். அதனாலதாங்க இவ்வளவு பெரிய சத்தியத்தை மாணிக்க வாசகர் பாடினது தான் அந்த அண்ட பகுதியில திருவண்ட பகுதிய. இந்த திருவண்ட பகுதி பதிகத்தை மட்டும் ஓலைச்சுவடியில் எடுத்து தன்னுடைய தலைக்குள்ளேயே மறைச்சு வச்சுக்கிட்டே சுத்துவாராம் வள்ளல் பெருமான். வள்ளலாறு அந்த திருவண்ட பகுதியினுடைய ஓலைச்சுவடி எப்பயுமே தலைக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்பப்போ எடுத்து படிச்சுக்கிட்டே இருப்பாரு. இவ்வளவு பெரிய சத்தியம் அதுக்குள்ள இருக்கு. ஞான சர்க்குருவால் பிரம்மஞானம் தவம் உபதேசமாக கிடைக்க பெற்ற சாதகனை சுற்றிலும் சிவக்கலைகளும் பஞ்சேந்திர சக்திகளும் சூழ்ந்து கொண்டு நிற்கும். இந்த பஞ்சேந்திர சக்திகளின் நடுவில் நின்று சாதகன் சுடராளி தவத்தை செய்வதைத்தான் இன்று எனக்கு எளிவந்து அருளி என்றார். அப்ப அழியக்கூடிய இந்த தேகத்தை அழிந்து போகாமல் செய்யக்கூடிய ஒரு சிறந்த பொருள் ஒன்பொருள் நமது திருவடியின் மெய்ப்பொருளின் கண்ணே மறைபொருளாகவும் பழம்பொருளாகவும் செம்பொருளாகவும் சிவப்பொருளாகவும் அமைஞ்சிருக்கு. இதைத்தான் அழிதரும் ஆக்கை ஒளியச் செய்த ஒன்பொருள் சொன்னார். தேகம் அழியாதபடி இருக்கின்ற சூக்கமஞான செல்வங்களை தேகத்தில் கொண்டே நாம் பிறவி எடுத்துள்ளோம். 3 இதைத்தான் திருமந்திரம் 728 சொல்றாரு. 3 மடக்குடை பாம்பு 2 எட்டுல ஏன்ற இயந்திரம் 12 அங்குலம் தான், நான்றவில் முட்டை 2ஐயும் கட்டி 8 ஊன்றியருக்கு உடம்படியாது. இது பிடிஎஃப் ஃபைல ஏற்கனவே நம்ம மாணவர்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். தண்டுடன் ஓடி தலைப்பெய்த யோகிக்கு மண்டலம் 3 மகிழ்ந்து உடன் ஒத்திடம் கண்டவர் கண்டனர் காணார் வினைப்பயன் பிண்டம் பிரிய பிணங்குகின்றாரே. திருமந்திரம் 752. அடுத்த பாடல், அண்டம் சுருங்கில் அதற்கோர் அழிவில்லை, பிண்டம் சுருங்கில் பிராணன் நிலைபெறும், உண்டி சுருங்கில் உபாயம் பல உல கண்டம் கருத்த கபாலியமாமே. 735 திருமந்திரம்.
அண்டம் சுருங்கில் அதற்கு ஒரு அழிவில்லை. கண் வந்து சுருங்கணும். ஒளி ஆற்றல் இருக்கிற நீர் அந்த சுருங்கணும்னு என்ன அர்த்தம்னா, அதுல இருக்கிற லிக்யூட் எல்லாம் வேப்பரா மாறணும் அப்படின்னு அது அர்த்தம். கண்ணை உடனே சுருக்கி சின்னதாக்கின்னு நினைக்க கூடாது. அப்ப நீர் இருக்கு இல்லையா, அந்த பிராண நீர் வந்து சுண்டி ஆவியாக நீங்க மாத்திரணும். அப்ப ஆவியாக அந்த திருவடிக்குள் இருக்கிற அந்த பிராண நீரை நீங்க ஆவியா மாத்திட்டீங்கன்னா, அப்பதான் இந்த தேகத்துக்கு அழிவில்லை. அதுக்கு என்ன வழி உபாயம்? சுடராளி தவம் தான். பிண்டம் சுருங்கில் பிராணம் நிலைபெறும். உடம்பு சுருங்கிச்சுன்னா பிராணன் உடம்புல நிலைச்சு நிற்கும். உண்டி சுருங்கில் உபாயம் பல. இந்த உடம்பு சுருங்கிறதுக்கு பல உபாயங்கள் இருக்கு. கண்டம் கருத்த கபாலி. கண்டம் கருத்தன எது? கண்மணி. அவன் தான் கபாலி. இவன் இப்படி இருந்தீங்கன்னா இப்ப உடம்பு வந்து அழியாம இருக்கு. அப்ப நீங்க செய்ய வேண்டிய வேலையில எங்கன்னா அந்த கண்மணி ஆகிய மெய்ப்பொருள் கூட தான் உங்களுடைய தவமே நடக்கணும். அதனை குருவின் பால் தீக்கையாக பெற்று ஞான சாதனைகளை சாதகம் செய்து வருவானே என்றால் அவன் தேகம் அழியா நிலையை அடையும். இது முழுக்க முழுக்க பிரமையான தவத்தால் ஒழுகப்படும் ஒரு ஞான தவநெறி. இந்த நிலை அடைய இறைவன் எனக்குள்ளே மிகவும் எளிமையாக எம் உயிருக்குள் விற்றிருக்கிறான் என்பதை நம்ம முதல்ல நம்பணும். அத்தகைய எம் இறைவனை போற்றி போற்றி புகழ்கின்றேன் என்பதைத்தான் இன்று எனக்கு எளிவந்து இருந்தனன் போற்றின்னு சொல்றார் திருவண்ட பகுதியில். அப்ப அழிதரும் ஆக்கை பிராரத்த தனுவாகிய பிராரத்த உடம்பாகிய வினைப்போக தேகமாகிய மருளுடம்பு இது அழிதரும் ஆக்கையாக விமல தேகமாக விதேகமாக இரட்சக தேகமாக மாற்றமடைந்தது தெரிந்ததுதான் மாறணும். தடம்பெறும் மதமாகிய விந்து மதம் எண்ணுகின்ற இந்து மதம் சித்திக்கப்பட்டதான் சொல்லணும். இப்ப விந்து மதத்தை தான் இந்து மதம் மாத்திட்டாங்க. என்புக்குள் அன்பு என்னும் அப்பில் உள்ள உப்பு கைப்பு என்னும் களும்புனுங்க. புரியுதா? என்புனா எலும்பு. எலும்புக்குள்ள அன்பு என்ற அப்புனா நீர். அப்ப எலும்புக்குள் இருக்க அந்த நீர் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி இருக்குன்னா உப்பு மாதிரி கைப்பு நிலையில இருக்கும், கரிக்கும். அந்த கரிப்பு தான் நீங்கணும். அதுதான் களிம்பு. அப்ப எலும்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிராணனில் இருக்கக்கூடிய அந்த உப்பாகிய அந்த கைப்பு அந்த சுவை வந்து நீங்கணும். அப்பதான் துப்பு நீங்கி இன்பமாகும்னு சொல்றார். அவமயம் சுவைதரு கோற்றேன் கொண்டு செய்தனன். அவயவம்னா உறுப்பு. உரு குட்டல் உப்பு. நல்லா புரிஞ்சுங்க. உறுப்புனா என்ன அர்த்தம் தெரியுங்களா? உரு குட்டல் உப்பு. அப்ப உப்பு இருக்கு பார்த்தீங்களா? எங்க இருக்குது? எங்கெங்கெல்லாம் உப்பு இருக்குதோ அங்கெங்கெல்லாம். அதுதான் உறுப்பு. இது மட்டுமா? இல்லை இல்லை. மூதூர் என்னும் கடவுரை. கடவுர்னா உடம்பு. பற்றிய மும்மலத்தை அருள் பெரும் தீயில் ஒடுக்கினன். அருட்பெரும் தீயில் ஒடுக்கினன். ஒருத்தரும் வளாமை ஒடுக்கினன். முத்தி முதல் என தொடங்கும் திருமந்திரத்தில் சரீரத்தில் இருக்கின்ற 36 தத்துவங்களையும் அமலமாக்கினன். மயிர்கால் தோறும் அமுதத்தாரைகள் தேய்க்கின. சாதலுரா சாதல் அடைய செய்தனன். அடிக்குடில் வீடு பெற்று மேன்மை அடைந்தது. அமுதத்தாரைகள் எலும்பு துவாரங்களில் ஏற்றப்பட்டது. அல்லூர் ஆக்கை, அல் கூட்டல் ஊர் கூட்டல் ஆக்கை, அதுதான் அல்லூர் ஆக்கை அமைந்தது. அழியாத தேகம் அருட்சக்தி விளைவெறியதால் உடல் அமல வடிவமாக மாறியது. பிணி மூப்பு சாக்காடு பிறவி ஒளிந்து நித்தியத்துவம் சித்திக்கப்பட்டது. இதுதான் மாற்றி பிறத்தல். அப்ப நம்மளுடைய தேகத்தில் இருக்கக்கூடிய எலும்புகளுக்குள் இருக்கின்ற அந்த பிராண நீர்ல உப்பு இருக்கு. அந்த உப்பினுடைய சுவை அந்த கைப்பு நிலை மாறணும். அந்த அளவுக்கு உங்களுடைய தவம் இருக்கணும். அதான் எலும்புக்குள் இருக்கின்ற அருள்கலைகள் வெளிப்படணும்னு சொல்ல வந்தது. இதனை பின்வரும் திருவாக்குகள் வந்து சொல்லும் பாருங்களேன். இந்த வடிவமுடைய ஜீவன் முத்தி சில காலம் உலக குறவராக அமைந்து திருவுருட் செயலாக ஆவண புரிந்து பின் இந்த அமல வடிவம் அருளாகி கரைந்து அருவமாக சிதாகாச பெருவழியில் மறைந்து சிவாங்கமாவார். உண்மை சைவ முத்தி அடைவார் என அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் வேத உண்மை சொல்லுகின்ற சத்தியம். இவ்வாறு மீண்டும் இது சொல்றேன். இந்த வடிவமுடைய ஜீவன் முக்தர்கள் சில காலம் உலக குறவர்களாக உலகத்துக்கு போதிக்கின்ற குருவாக அமைந்து திருவருள் செயலாக ஆவண புரிந்து திருவருள் என்னென்ன சொல்லியிருக்கோ அதெல்லாம் மக்களுக்காக சொல்லி எடுத்து சொல்லி இந்த அமல வடிவத்தை அருளாக்கி அதை கரைந்து போகிற மாதிரி அருவமா மாறிடுவாங்க. அருவமா மாறி சிதாகாசி பெருவடியில மறைஞ்சி சிவாங்கமாக மாறிடுவாங்க. உண்மை சைவமூர்த்தி நிலையை அடைஞ்சிருவாங்க. இதுதான் வேதம் சொல்லுகின்ற உண்மை. இவ்வாறு மாற்றி பிறந்து
அமலமாய் அருளாய் வெளியாய் ஞானாகாச வடிவாய் உலகு கண்டிட மறைந்தவரே, மெய்வின் உறப்பெற்றவரே, விதியை வென்றவர், மாயையை வென்றவர், மீண்டு வாரா நெறி கண்டவர், கண்டு நித்தியத்துவம் பெற்றவர் என்று சொல்ல முடியும். மாற்றி பிறக்கின்ற வகை அறியாது மெய்யாகிய உடலை பொய்யாக்கி, அதாவது பிணமாக்கி, மாயை வழியில் அகப்பட்டு மாண்டு போன மற்றைய மனிதர்கள் அசுத்தமான மாயா பிரபஞ்சத்தில் மீண்டும் வரும் நெறியாகிய பிறவி நெறி கண்டவர் என்பதில் எந்தவித சந்தேகம் நமக்கு இல்லை. சந்தேகம் அடையவும் முடியாது. மெய்வின் உருவாக்கி இல்லை விதி என்று வெள்ளிடை மலை போல் கூறியிருக்காங்க இல்லையா? அது ஆதிசக்தியின் அவதாரம் என்று சொல்லப்படுகின்ற அவ்வை தாய் இதை நன்றாக அவருடைய பாடலில் சொல்லியிருக்கின்றார். உணர்வது எல்லாம் உடம்பின் பயனே, உணர்வு உணர்க உணர்வுடையார். உணர்வது எல்லாம் உடம்பின் பயனே, உணர்க உணர்வுடையார். உள்ளது சொன்னோம் உணர்வுடையோர்க்கே, இதை திருமூலரும் சொல்றார். உணர்ச்சி வாயில் உணர்வோர் வடித்தே, தொல்காப்பியர் இது சொல்றார். ஆதலால் உணர்வுடையோர் உணர்ந்து கொள்க, புத்தியுடையோர் பிழைத்துக் கொள்க, அல்லாது அபிமானிகள் அந்த அளவிலே மகிழ்ந்து கொள்ளட்டும். அவ்வளவுதான். இதுவரை நாம் பேசியதிலிருந்து இப்ப நம்ம சத்தியத்தை நம்ம சொல்லி முடிக்கின்றோம். கற்பனைகள் வாயிலாக உண்மை கண்டுணர்ந்து குருநெறி கடைபிடித்து மாற்றி பிறக்கும் வழி தெரியாது அந்த கற்பனைகளையே உண்மை என நம்பி வாழ்வதால் அறமுதல் நாற்பொருள் பயனை அடைதல் என்பது முடியாத காரியம் என்பதும், இருவினை சமரசப்படுதலால் உடல் உயிர் விமலமாய் அமலமாய் மாற்றம் அடைதலே மாற்றி பிறத்தலாகிய துவிதைச்சுவம் என்பதும், அத்தகைய மாற்றி பிறப்பதற்காக நித்தமும் பிரம்மஞான தவத்தை செய்து வாழும் அமல மெய்யடியார்களே விதியை வென்று அருளாய் வெளியாய் சிதகாச பெருவழியில் உலகு கண்டிட மறைந்து உண்மை முத்தி அடைவார்கள் என்பதும், இதுவே மீண்டும் வாரா உண்மை நெறியான மறுவா நெறி என்பதும் நாம் முடிவாக உணர்ந்து கொள்வோம் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கின்ற அத்தனை ஆன்மாக்கள் பிரம்மஞானம் அடைவதற்காக இந்த பேச்சுரையை வழங்கியதற்கும், இந்த அனைத்து ஆன்மாக்களும் மாற்றி பிறக்கும் தேவ ரகசியத்தை அறிந்து கொண்டதற்கும், என்றென்றும் குருவின் சேவையையே சுவாசமாக கொண்டு விளங்குகின்ற உங்கள் ருத்ரசிவதாகியாம் எம் சர்க்குருவான ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச சுந்தரானந்த மகரிஷி ஐயா அவர்களுடைய பொன்னடி திருவடியை தொட்டு வணங்கி அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகளையும் திருவடி வணக்கங்களும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்போடு பணிவோடும் விடைபெற்றுக் கொள்கின்றோம். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன். அனைத்து ஆன்மாக்களும் மாற்றி பிறந்து பரிபூரண நித்தியத்துவ பிரமஞானம் அடைவீர்களாக, அடைய கடைவீர்கள் என்று ஆசீர்வதித்து மகிழ்கின்றோம். எல்லா அவர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.